வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரி, டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம், இந்த வருஷத்தோட கடைசி மாதம். ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது, முழு சுப கிரகம். இன்னொன்று, இந்த மாதம் தான் கார்த்திகை தீபம் இருக்குது, மார்கழி இருக்குது, என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் வருது. ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம், நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ என்னென்னலாம் நல்லது, எதுலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்கள். அன்பான உழைப்பால் முன்னேற ரிஷபராசிக்காரங்க, சரியா? அன்பான முகம் அழகான முக லட்சணமான ரிஷபராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த 2025ஓட கடைசி 30 நாட்கள் டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். சூப்பர். ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்க டைம், சரிங்களா? சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான விஷயம், அதாவது ஜாக்பாட் விஷயம் அப்படின்னா, திருப்பியும் குரு பகவான் வந்து 3வது வீட்டிலேருந்து உங்கள் 2வது வீட்டுக்கு வர்றாரு. அதை வக்ரம் அடைஞ்சு வந்திருக்காரு. அப்போனா என்ன, பணம் கையில் வரும், இன்னும் பணம் நல்லா கையில் வரும். முன்னாடி சில பேர் சொன்னீங்க சார், முன்னாடி இதை சொல்லியிருந்தீங்க குரு பயிற்சி அப்போது ஒன்றும் ஃபுல்லாக வரல சார்ன்னு சில தடங்கள்லாம் இருந்திருக்கும்ல சில பேருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாகி இப்போ வராதவங்களுக்கும் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்குன்னு சும்மா உட்காந்துட்டு இருந்தா இல்லை, அதுக்கான உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கைக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஸோ குடும்பத்துலேயும் சந்தோஷம் ஜாஸ்தியாகும், பணம் கையில் வரும். 3ஆம் வீடு காம்படிஷனுக்கு போகிறவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, இப்போ வீடு, வண்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க இவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டை வந்து கேது வர இருக்கார், சரிங்களா? அதனால் மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். எப்போவுமே நம்ம சொல்கிறது இதுதான், எப்போவுமே சொல்கிற விஷயம், வண்டி ஏதோ வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்கன்னா ஒரு தடவை ஜோதிடரை பார்த்துக்கோங்க. ஏன்னா லட்சத்தில் போட்டு வண்டி வாங்குகிறோம், கோடியில் போட்டு வீட்டை வாங்குகிறோம். எந்த வண்டி கலர் வாங்கினா நல்லது, என்ன நம்பரில் வாங்கணும், வீடு எந்த திசையில் வாங்கணும், இதை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தலைமுறையாக நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஒரு தடவை கேட்டுட்டு, ஜோதிடரை கேட்டுட்டு, உங்கள் ராசிக்கு, ரிஷபராசிக்கு உங்கள் கட்டம் பிரகாரம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து செஞ்சிங்கன்னா ஜெயிக்கிறது நீங்கள் தான். 5ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால பசங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த்து பாசம். இன்னொன்று, எவ்வளவு உழைக்க சொன்னாலும் நல்லா உழைக்கிறவங்க ரிஷபக்காரங்க, சரியா? ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், சந்தோஷமாக ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும். 6ஆம் வீடு உங்களுக்கு அந்த நோய் சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் அது குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள்லாம் எதனா இருந்தால் அதெல்லாம் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு போன மாதம் எப்படின்னா சின்ன சம்மந்தமே இல்லாமலாம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எதுக்கு அவங்க பேசினாங்க, எதுக்கு நான் இப்படி, எதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், இந்த மாதிரி நம்மளுக்கே புரியாமல் சில குழப்பங்கள் இருக்கும். ஹஸ்பண்ட் மேலேயும் தப்பு இல்லை, ஒய்ஃப் மேலேயும் தப்பு இல்லை, அது கிரகத்தோடைய விளையாட்டு. அப்படி தான் அந்த கிரகத்தோடைய ரேஸ், அவங்களுடைய பார்வைகள் படும்போது மனதளவுலையும் உடம்பளவுலையும் சில குழப்பங்கள் வரும். அது வந்து இப்போ டிசம்பர் 17க்கு அப்புறம்லாம் மூவ் ஆக போகுது அடுத்த வீட்டுக்கு. ஸோ அந்த சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அடுத்த வீட்டுக்கு சூரியனும் செவ்வாயும் ஒன்றா மூவ் ஆகிறதுனால என்ன பண்ணோன்னா, உங்களுடைய கடன் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், சரிங்களா? கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த வீட்டை குரு பார்க்கறது, குரு சனி 2 பேரும் பார்க்கறதுனால டாக்குமெண்டேஷனை நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் நல்லதும் சொல்கிறேன், எதில் உஷாராக இருக்கணுன்றதும் சொல்கிறேன். நம்ம இதில் ஜாகிரதையாக இருக்கணுமோ அதுக்கான ரெமெடியும் சொல்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ வந்து கடன் விஷயத்தில் நான் ஜாகிரதையாக இருக்கணும். எப்படி ஜாகிரதையாக இருக்கணும், டாக்குமெண்டேஷன் வச்சுக்கணும். நான் கடன் கொடுத்தேன்னா இதுதான் கொடுத்தேன், இதுதான் வட்டி, இவர் கொடுத்தேன், அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கணும். கடன் வாங்கினாலும் இவர்கிட்ட வாங்கினேன், இவ்வளவுக்கு வாங்கினேன், இதுதான் வட்டி, இந்த டாக்குமெண்டேஷன் வச்சுட்டா நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. இதுதான் ப்ராக்டிக்கல் ரெமெடி. இங்கே போங்க, அந்த கோயில் போங்க அப்படிலாம் இல்லை, ப்ராக்டிக்கல் ரெமெடி இதுதான், சரிங்களா? ஏன்னா குருவும் சனியும் பார்க்குறாங்க, அது டாக்குமெண்டேஷன். சூப்பர். அடுத்து இப்போ பெரியவங்க கிட்ட நீங்கள்லாம் போய் குருமார்கள்
அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, மேனேஜர்ஸ், உங்களுக்கு நல்லது சொல்லித்தர எல்லாரையும் போய் ஒரு தடவை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் இது கடைசி 30 நாள் இந்த வருஷத்துக்கு, இந்த வருஷத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக இருந்து அட்வைஸாவோ, பணமாவோ, உழைப்பாவோ, கஷ்ட காலத்தில் உங்களோட யார் யாரெல்லாம் துணையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நேரில் போக முடியல, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலாவது போய் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அது வந்து லைஃப்பில் நிறைய மாறுதல். ஏன்னா உலகத்திலேயே பவர்ஃபுல் வேர்ட் எதுனா தேங்க்யூ தான். நீங்கள் தேங்க்யூன்னு நீங்கள் சொல்லிட்டாலே அவ்வளவு ஒரு சக்தி. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் அது தெரியும். சரிங்க. ஏன்னா சொல்லும்போது எனக்கு புல்ல இருக்குது. அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. அண்டு 10ஆம் வீடு வேலை ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது வெளியூர் போகணும், இல்லை முக்கியமாக வெளிநாடு போகிறவங்க, வெளி ஊர் போகிறவங்க, இல்லை அட்லீஸ்ட் வெளி மாநிலம், இல்லை வெளியே ஒரு பிரான்ச் போகிறதுக்காவது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சான்ஸ் கிடச்சா நியூ இயர் டைமு, பண்டிகை டைமுன்னு தள்ளி போடாமல் டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிற வேலை சம்மந்தமாக எடுத்து வைக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பு உங்களை பெரிய லெவலில் கூட்டு போகும். ஏன்னா அதில் ராகு இருக்கார். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அச்சோ ராகு இருந்தால் அப்படி இப்படின்னுவாங்க. ராகுன்றது பிரம்மாண்டம். நீங்கள் தப்பு செஞ்சால் அதையும் பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருவார். நீங்கள் நல்லது செஞ்சாலும் அதையும் பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருவார். ஸோ நீங்கள் இப்போ வேலை சம்மந்தமாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை பெருசாக்கி கொடுப்பார். ஸோ நீங்கள் இப்போ யாரோ ஒரு கேட்குறாங்க, மேனேஜர் 10 பேர் இருக்கீங்க டீமில், அந்த பக்கத்து ஸ்டேட்டில் இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் ஹைதராபாத் போகணும், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகணும், போயிட்டு ஒரு 2 நாள் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வாங்கன்னா தாராளமாக கை தூக்கி அதை வாங்கிட்டு போங்க. நீங்கள் போகும்போது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக வரும். சரிங்களா? உடனே வருமானா அது அவங்கவுங்களோட ஜாதகத்தை பொறுத்து, பட் கண்டிப்பாக பலன்கள் வரும். அண்ட் 11ஆவது வீட்லேயும் குரு பகவான் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுகள் அதிகமாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வரும்போதே எடுத்துருங்க. ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால கையில் ப்ராஃபிட் வருதுன்னு தெரியும் போது எடுத்துறது நல்லது. 12ஆம் வீடும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. முக்கியமாக திருப்பியும் சொல்கிறது, வேலைக்கு உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகிற வாய்ப்பு இருக்கவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வணங்க வேண்டியது வந்து அம்பாள். அம்பாள் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கணும். இப்போ காமாட்சி அம்மன், லலிதா திரிபுர சுந்தரி, இவங்க சூப்பராக வேண்டலாம். இல்லை மகாலட்சுமின்றது பக்கா சுக்கிரன், அவங்கள வேண்டலாம். இந்த தெய்வத்தங்களை வெள்ளிக்கிழமை நேரத்தில் நீங்கள் ஒரு பால் பாயாசமோ இல்லை கோவிலில் ஏதோ ஸ்வீட்டு கொடுத்து வரவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து சாமிக்கு நெய்வேத்தியம் ஸ்வீட்டை பாலால் செஞ்ச ஸ்வீட்டாக நீங்கள் படைக்கும் போது அதுக்கான ஆகர்ஷண சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இந்த வருஷத்தோட கடைசி 30 நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக சந்தோஷமாக அமைய வாழ்க வளமுடன். மேலும் 2025க்கு நம்ம நிறைய ராசி பலன்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சியில் குரு அதிசாரம், குரு வக்ரம். அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்ட்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம். நிறைய நல்லதுகள் நடந்தது, நிறைய படிப்பினையும் கிடச்சிது. இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை, இது வந்து படிப்பினை. ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த வருஷமும் நிறைய பயிற்சிகள் இருக்குது. சரிங்களா? குரு பயிற்சியே நிறைய வரும், குரு பயிற்சி வரும். ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க. இது என்னென்ன நடந்தது, நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம், எதெல்லாம் கரெக்டாக பண்ணோம், எதெல்லாம் கரெக்டாக பண்ணலை, எதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும். ஸோ ஒரு புக்கு எடுத்துக்கோங்க. ஒரு புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க. இதில் நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதிலேயே நம்ம சேனலில் சீக்கிரம் சொல்லுவோம். தன ஆகர்ஷண பயிற்சின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னா எந்த பேப்பரில் எந்த கலர் பெனில் எழுதணுன்றது. ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ். மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும். அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம். அந்த கலர் ஓகே, இது இந்த என்னோடய நியூ இயர் கிஃப்ட்டை வச்சுக்கோங்க. அடுத்த 2026க்கான என்னோடய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் சிகப்பு பென்றை எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க. எனக்கு இது வேணும், இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது. அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றதுக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த வந்துடுச்சு, இது ஒன்று ஒரு 30 நாள் அடுத்த வருஷம் வந்துடும். சரிங்களா? அதுவும் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் எழுதி வச்சுட்டு
அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றத லிஸ்ட்டு போட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரம் 2026 பத்தியும் டீட்டெயில்டா நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம். எந்தெந்த மாதம் என்ன நடக்கும்னு. நீங்க எழுதி வச்சுட்டு, இது இது எனக்கு வேணும். இந்தந்த மாசத்துல எனக்கு வேணும். இந்தந்த மாசத்துல கிரகநிலை இப்படி இருக்கு. இத பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போறேன். நெறைய நெறைய பெரிய ஆளுங்கள் இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லங்க. நீங்க ராஜா காலத்திலேயே போனாலும், ஒரு மாசத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட் போட்டு தான் வொர்க் பண்ணுவாங்க. நீங்க அ ரா நீங்க ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா, அதில எல்லாத்துலயும் ஒரு ஜோதிடர் இருப்பாரு. ஒரு ராஜகுரு இருப்பாங்க. அத லிஸ்ட் போட்டு ஷெட்யூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா. இப்ப நீங்க ராஜாவாவோ, ராணியாவோ நீங்க ஜெயிக்கணும்னா, அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும். ஏன்னா நான் எழுதுறேன், நான் ரொம்ப வருஷமா எழுதுறேன். ஷெட்யூல் போட்டு எழுதுற எல்லாருமே ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா, நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கீழ இருக்க நம்பர கால் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமா தகவல் தரோம். இந்த 2025 எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. நெறைய கத்துக்கிட்டோம். எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்க. அடுத்த வருஷம் 2026 வருது. அதையும் தெய்வத்தோட அருளால எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்க வாழ்க வளமுடன்.